போயிட்டாங்களா? அப்படிதான் சொல்றாங்க. இவன் அம்மா கறி இவனை வேண்டான்னு வெளிநாட்டுக்கு ஓடிட்டா. இவன் பாட்டியும் இவனெல்லாம் வச்சு கரை சேர்க்க முடியாதுன்னு எங்கேயோ ஓடிட்டா. இதுக்குதான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களெல்லாம் வீட்டுல சேர்க்க கூடாதுன்றது. அப்படின்னா அந்த பையன் இனிமே இங்கதான் இருக்க போறானா? அப்படியெல்லாம் நான் இருக்க விட மாட்டேன்டா. அந்த முத்தி ஏதோ ஓடி போன இவனோட அம்மாவை தேட போயிருக்கான். அவங்களே இவன் வேணாம் தான் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் எங்க இருந்து அவங்களை கண்டுபிடிக்கிறது? அது இவங்களுக்கு புரியலையே. அந்த அம்மா ஓடி போயிடுச்சுன்னா இவனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வராம திரும்பவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பாரு. எப்படி திங்குது பாரு. யார் வீட்டு அரிசி கிலோ 70 ரூபா விக்குது. யார் காசெல்லாம் இது? அத்தை, அவ சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் பாரு. இந்த நீ சாப்பிடு. இல்ல வேணாம். டேய் நில்லு, சாப்பிட்டு போ. விஜயா, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? சாப்பிடுற குழந்தை இப்படியா பேசுவ? ஒருத்தர் சாப்பிடும் போது பாதியிலே நிறுத்துறது ரொம்ப பாவம் அத்தை. ஆமா, நான் பாவிதான். நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க. அவ சாப்பிடலனா ஒண்ணும் குறைஞ்சிராது. நீ கட்டுற பூவை தெருவுல விக்கிறதோட நிறுத்திக்க. ஏன் காதுல எல்லாம் சுத்தாத. அவன் அம்மா பாட்டி எல்லாம் இவனை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. உங்களுக்கு மட்டும் அப்படி என்னடி அக்கறை? இப்பவே இந்த பையனை வெளில அனுப்புறது நல்லது. எனக்கு என்னமோ பேக்ரவுண்ட் ஸ்டோரி எதுவும் சரியா இருக்குன்னு தோணல. அவன் அம்மா இந்த பையனை பாட்டி கிட்ட விட்டுட்டு ஜாலியா துபாயில இருக்காளாம். அவெல்லாம் என்ன மாதிரி கேரக்டர்னு என்னால யூகிக்கவே முடியல. கடைசியில நம்ம ஃபேமிலிக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்து நிக்கும். சின்ன பையனால என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்ப அவன் பாட்டி கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்தா என்ன? கண்டவங்கள இங்க எதுக்கு வந்து இருக்கணும்? அப்படி அவனை நீங்க பாத்துக்கணும்னா நீயும் முத்தும் தனியா வீடு எடுத்து அங்க வச்சு பாத்துக்கோங்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. அந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது.